அடே அமேசான் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாளா அமேசானோடைய பிரைம் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மியூசிக் வந்து கொடுத்துதான். அது மட்டும் இல்லாம பிரைம் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன் டே ஷாப்பிங் அதெல்லாம் மட்டும் இருக்கும், ஃப்ரீ டெலிவரி இந்த மாதிரிலாம் இருக்கும். அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிரைம் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட்டை நம்மளால பாத்துக்க முடியும். அந்த பிரைம் வீடியோ கண்டென்ட்டை இவ்வளவு நாளா நம்ம ஆட் இல்லாம வந்து பார்த்துருப்போம். இனிமேல் ஜூன் 17ஆம் தேதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களால அந்த சப்ஸ்கிரிப்ஷனை வச்சு ஆடோட தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கான். என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 1499 ரூபா வந்து பர்ச்சேஸ் பண்றான். இதை தாண்டி நம்ம ஆட் இல்லாம தான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1499 ரூபா தாண்டி ஒரு 699 ரூபா பே பண்ணாதான் ஆட் இல்லாம கண்டென்ட் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்றதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸை பார்த்து இவனும் வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 டிவைஸ் வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்கு. அந்த 5 டிவைஸ்ல 2 டிவி 3 போன் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்திருந்தான். இப்போ 1500 ரூபா கொடுத்தே நம்ம ஆடோட பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவனை பார்த்து ஜியோ ஹாட்ஸ்டார் ஏதாவது மாத்திருவானோ அப்படின்றதும் எனக்கு தெரியல. அதே மாதிரி நீங்க பிரைம்ல யூஸ் பண்றீங்களா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.